கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. இந்த நாளிலும் தேவ ஆலோசனைக்காக உங்களை வரவேற்கிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் மூலம் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் மூலம் சபைகள் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் மூலம் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய வார்த்தை அது வெறுமனே திரும்புவதில்லை. பூமிக்கு மழை என்ன நோக்கத்திற்காக அனுப்பப்படுகிறதோ அந்த நோக்கத்தை அது செய்யுமா. அது பூமியை நனைக்கும், விதைகளை முளைக்க செய்யும், அதை பயிராக மாற்றும், அது விதையை கொடுக்கும், ஆகாரத்தை கொடுக்கும். அதே போல தான் கர்த்தருடைய வசனமும். அது வெறுமனே திரும்பாது. என்ன நோக்கத்திற்காய் கர்த்தர் அனுப்புகிறாரோ அந்த காரியத்தை அது செய்து முடிக்கும். இன்றைக்கு நீங்கள் கேட்க போகிற சத்தியம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். தேவன் கொடுக்குற ஆலோசனைகள் மேன்மையை கொண்டு வரும். விசுவாசிங்க. இன்றைய தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் எஸ்ராவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம். எஸ்ரா 6வது அதிகாரம் 10வது வசனம். எருசலேமில் இருக்கிற ஆசாரியர்கள் பரலோகத்தின் தேவனுக்கு சுகந்த வாசனையான பலிகளை செலுத்தி ராஜாவுக்கும் அவர் குமாரருக்கும் தீர்க்காயுசுண்டாக மன்றாடும்படிக்கு இப்படி செய்யப்படுவதாக. இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவுக்கும் ராஜாவுடைய குமாரருக்கும் தீர்க்காயுசு உண்டாவதற்கு தேவ சமூகத்தில் தேவனுக்கு நல்ல பலிகளை செலுத்தி மன்றாடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய தேவ ஆலோசனையின் தலைப்பு தீர்க்காயுசு உண்டாக மன்றாட வேண்டும் தெரியுமா. தீர்க்காயுசு உண்டாக மன்றாட வேண்டும் தெரியுமா. இந்த பூமியிலே ஆண்டவர் மனுக்குலத்தை சிருஷ்டிக்கிறார். தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கப்படும் போதே அவருடைய கண்கள் அதை பார்க்கிறது. அவர் கிரியை செய்கிறார். இந்த பூமியிலே மனிதர்களாக நாம் பிறக்கிறோம். இந்த பூமியிலே ஒரு குறிப்பிட்ட காலம் நாம் வாழ வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருக்கிறார். வேதத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆதாம் ஏவாள் இவர்களெல்லாம் ரொம்ப அதிகமான வருஷம் உயிர் வாழ்ந்திருக்கிறாங்க. மோசே 120 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். யோபு 140 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். சங்கீதத்தில் நம்ம ஆயுசு நாட்கள் 70 முதல் 80ன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் என்றால் ஒரு 70-80வது இந்த உலகத்தில் நம்ம வாழணும் குறைந்தபட்சம். அதான் தீர்க்காயுசு அப்படின்னா ஒரு பூரணமான ஒரு குறிப்பிட்ட ஆயுள் காலம் இந்த பூமியில் வாழ்ந்து நம்ம அதுக்கு முன்னால் செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செய்துட்டு நம்ம முடிக்கிறோம். ஆனால் இந்த பூமியில் மரணங்களை பாருங்கள். கர்ப்பத்தில் இருக்கும்போதே பிள்ளைகள் அழிகிறது, பிறந்தவுடன் மரிக்கிறது, ஒரு சில மாதம், ஒரு சில வருடம், சிறு பிள்ளை அதாவது வாலிப வயதிலெல்லாம் நிறைய மரணங்கள் நடக்கிறத பார்க்குறோம். பல விதத்தில், வியாதியினால், விபத்தினால், கொலை பண்ணுறதுனால, இயற்கை பேரழிவுகளாலெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. பலருடைய இருதயத்தில் பல கேள்விகள் இருக்கலாம். இந்த பூமியில் ஏன் இதெல்லாம் இப்படி நடக்குது, ஏன் இந்த சிறு வயது இளம் வயது மரணங்கள்லாம் நடக்குதுன்னு பல கேள்விகள் இருக்கலாம். ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த பூமியில் நமக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட நாட்கள் பூரணமாய் வாழ்ந்து தீர்க்காயுசோடு வாழ்ந்து முடிக்கணும்னா நமக்கு ஜெபம் அவசியம். இந்த வசனம் அதை அழகாக சுட்டி காட்டுது.
ராஜாவுக்கும் அவர் குமாரருக்கும் தீர்க்காயுசு உண்டாக மன்றாடும்படிக்கு இப்படி செய்யப்படுவதாக. ஏன்னா நமக்கு எதிராக இந்த பூமியில் பொல்லாத ஆவிகள் செயல்படுகிறது, அசுத்த ஆவிகள் செயல்படுகிறது. அந்த ஆவிகள் இந்த பூமியில் நமக்கு எவ்வளோ சீக்கிரமாக மரணங்களை பிறப்பிக்க வேண்டும் என்று போராடிக்கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, மனிதனுடைய பாவம், மனிதனுடைய பாவத்தில் உண்டாக்குற சாபங்கள், மனிதனுடைய கீழ்ப்படியாமை, தேவ சித்தம் செய்யாதது, இவைகள் கூட மரணங்களை பிறப்பிப்பதற்கு ஏதுவாக அமையலாம். இப்போ பாருங்கள், பைபிளில் வாசிக்கும்போது நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தில் 1-2 வசனங்களை வாசிக்கும்போது, என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். போதகத்தை கேட்டு அதன்படி, அந்த கட்டளையின்படி ஒரு மனிதன் நடந்தால் அவனுக்கு தீர்க்க ஆயுசு கிடைக்கும்னு பைபிள் சொல்லுகிறது. அப்போ தீர்க்க ஆயுசு உண்டாவதற்கு நம்ம போதனைகளை கேட்கணும். அப்போ சரியான போதனைகள் ஒரு மனிதனுக்கு, மனுஷிக்கு இல்லைன்னா கூட ஆயுசு நாட்கள் குறைய வாய்ப்பு உண்டுன்னு இந்த வசனம் சுட்டி காட்டுது. அதே போல் நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தில் 13-16 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசுப்பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கலாம் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. இந்த வசனங்களை நீங்கள் தியானித்தால் ஞானம் தீர்க்காயுசை கொண்டு வருகிறதாம். மனிதன் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிற ஞானம் மனிதனுடைய நாட்களை பூரணமாய் வாழ்வதற்கு வழிகாட்டுமா. அப்போ ஞான குறைவு கூட மனிதனுடைய ஆயுசு நாட்களை குறைய பண்ணுகிறது. நாட்களில் ஒரு சகோதரன் ஒரு சகோதரி விடுதலை பெருவிழாவில் அழைத்து வந்தார்கள். குடும்பமாக அழைத்து வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, தற்கொலை செய்யணும்னு அவங்க இருக்கிறாங்க, அதனால தான் அந்த ஆலயத்துக்கு நான் அழைத்து வந்தேன், ரொம்ப கடன் சுமை என்று சொன்னார்கள். பாருங்கள், அவங்க வாழ்க்கையில் அந்த கடன் பாரம் அவங்கள நீ மரித்து விடு என்கிற ஒரு எண்ணத்துக்கு நேராய் கொண்டு போகிறது. அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் சொன்னார், இவன் இப்பொழுது மரிப்பது எனக்கு சித்தம் இல்லை, அந்த மரணக்கட்டை உடைத்து ஜெபித்து அவன் ஆசீர்வாதத்தை அனுப்புன்னு சொன்னான். பாரம் எடுத்து ஜெபித்தேன். தேவ பிரசன்னம் அந்த மனிதனை தொட்டது. அவருக்குள்ளே ஒரு மாற்றம் உருவானதை நான் ஆவியிலே உணர்ந்தேன். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, கடன் சுமையை கொண்டு வந்து ஒரு பயத்தை உண்டாக்கி இந்த பூமியில் உன்னால் இனி வாழ முடியாது என்று சத்துரு ஒரு பயமுறுத்துதலை கொடுத்து தானாகவே உயிரை மாய்த்து கொள்வதற்கு வழிகாட்டுகிறார். அப்போ இது தேவ சித்தமானது அல்ல. இன்னும் இந்த பூமியில் வாழ வேண்டிய இந்த மனிதன் சீக்கிரமாய் மரிப்பதற்கு முயற்சி எடுக்கிறார். பார்த்தீங்களா, இப்படி பல காரணங்கள். அதாவது ஞானக்குறைவினால் கூட சில நேரத்தில் நம்ம கடன்படுகிறது ஞானக்குறைவாக இருக்கும். அதில் ஒரு தெரியாமல் ஒரு காரியத்தை செய்திருவோம், ஒரு தப்பு பண்ணிடுவோம், அதில் தப்பிக்க முடியாது, நிந்தனை வந்துடும், அவமானம் வந்துடும், அதில் நமக்கு அது பெரிய தண்டனையை நமக்கு கொண்டு வரும், அல்லது நம்ம சிறைச்சாலை போண்டி இருக்கும், அல்லது அது சமுதாயத்துக்கு எதிரானதாக இருக்கும். அப்போ அந்த ஒரு அப்படிப்பட்ட காரியத்தை செய்யும்போது அப்படி மரணம் உள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ஞானம் நமக்கு அவசியம்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 28வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 28வது அதிகாரம் அதன் 16வது வசனத்தை வாசிக்கும்போது, பிரபு புத்தீனனாய் இருந்தால் அவன் செய்யும் இடுக்கண் மிகுதி,
பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். பார்த்தீங்களா? அப்படின்னா பொருளாசை இருந்தால் தீர்க்காயுசு கிடைக்கிற வாய்ப்பு குறைவா. ஒரு மனிதன் பொருளாசை இல்லாமல், பண ஆசை இல்லாமல், கத்தரை சார்ந்து நமக்கு இருக்கிறது போதும், கத்தை நடத்துவார்னு அந்த எண்ணத்துக்குள்ளே வந்தாங்கன்னா உங்களுக்கு ஆயுசு அதிகமாகுமா. ஏன்னா பொருளாசை தவறான வழியில் ஒரு மனுஷனை கொண்டு போகும். பண ஆசை தவறான வழியிலே பணத்தை சம்பாதிக்க வழிகாட்டும். அதன் முடிவு பரிதாபம். இப்படியெல்லாம் பைபிளில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, தீர்க்காயுசு உண்டாவதற்கு, தீர்க்காயுசு இந்த பூமியில் வாழ்வதற்கு நம்ம முயற்சி எடுக்கணும். அதே நேரம் ஜெபம் முக்கியமானது. இந்த பூமியில் கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்களுக்கு முன்பாக மரணத்தை பிறப்பித்து நம்மை அழிக்க போராடுவது ஒரு அசுத்த ஆவி. அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். நம்ம ஜெபம் பண்ணினா அந்த அசுத்த ஆவியை துரத்தி தேவன் நமக்கு பாதுகாப்பை கொடுத்து இந்த பூமியில் பூரணமாக ஆண்டவர் முன்குறிக்கப்பட்ட நாட்கள் வாழ்ந்து தேவ சித்தம் செய்து நம்ம ஓட்டத்தை முடிப்போம். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. மார்க் 9 அதிகாரத்தில் ஒரு தகப்பன் இயேசு வந்து சொல்லுகிறார், என் மகனை ஒரு அசுத்தாவி பிடித்து கீழே தள்ளி அவனை அலைக்கழித்து புரள வைக்கிறது. இயேசு கேட்குறார், இது எவ்வளோ காலமாக அவனுக்கு இருக்குது? அவன் சொல்கிறான், சின்ன வயசுலேருந்தே இருக்குது. அந்த ஆவி பிடிக்கும்போது அவனை பல தடவை தீயிலும் ஜலத்திலும் தள்ளிட்டு கொல்லுவதற்கு தள்ளிட்டு சொல்கிறான். கொல்லுவதற்கு முயற்சி எடுத்தது பிசாசு. ஏதோ ஒரு கிருபையில் அவன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறான். பிடிச்சு தள்ளி போடுது, தீயில போய் செத்துரு, தண்ணியில் போட்டு அவனை கொல்றதுக்கு கொண்டு போகுது. இப்போ பிசாசு சாதாரணமானவன் அல்ல. இன்றைக்கு ஆண்டவங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பணம், பொருள், ஆசீர்வாதத்துக்கு ஜெபிக்கிற நீங்கள் நம் ஜீவனோடு இந்த பூமியிலே வாழ்ந்து பூரண நாட்கள் வாழ்ந்து, பூரண ஆயுசு நாட்கள் வாழ்ந்து தேவ சித்தம் செய்து முடிப்பதற்கு கண்டிப்பாக ஜெபிக்கல. ஏன்னா பிசாசு ஏதாவது ஒரு ரூபத்தில் வியாதியை விதைத்து, அல்லது ஒரு விபத்து, அல்லது ஒரு தற்கொலை, அல்லது ஒரு கொலை செய்ய தூண்டி நம்முடைய வாழ்க்கையை, நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழித்து போட முயற்சிப்பான். அதற்கு இடம் கொடுக்காம ஆண்டு நம்மை பூர்ணமாக இந்த பூமியில் காத்து நடத்தணுன்னா ஜெபம் மிக 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 அவசியம். தீர்க்காயுசு உண்டாக மன்றாடணும். எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே தீர்க்காயுசை தாருங்க ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் தீர்க்காயுசு வாழ்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தணும். இடையில பாதியில் சின்ன வயசில் எங்கள் குடும்பத்தில் யாருக்கும் மரணம் வரக்கூடாதுன்னு ஜெபிங்க. அந்த ஜெபத்தை கேட்பார். தீர்க்காயுசு எல்லாருக்கும் தருவார். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. நீர் கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் பலிகளை செலுத்தி தீர்க்காயுசு எங்களுக்கு கிடைப்பதற்கு நாங்கள் மன்றாட வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தீர். இந்த ஆலோசனையை ஒவ்வொருவரும் கடைபிடிக்க ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாதத்தில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரை எனக்கும் என் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் தீர்க்காயுசை எங்களுக்கு தாரும். எங்களை பாதுகாத்து கொள்ளும். சத்துரு யாரை எந்த வழியிலும் அழித்து விடக்கூடாதென்று மன்றாட கிருபை தாரும். ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகள் மன்றாடும் பொழுது பரலோக அரசாங்கம் அனைவருக்கும் சுகத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்து பூர்ண ஆயுசு நாட்கள் வாழ உதவி செய்யட்டும் என்று ஜெபிக்கிறேன். இப்பொழுது உம்முடைய ஊழியக்காரன் இன்றைக்கு இந்த தேவ ஆலோசனை கேட்ட அனைத்து குடும்பங்களிலும் எல்லாருக்கும் தீர்க்காயுசை கொடுக்கும்படியாக மன்றாடுகிறேன். நீரங்கள் ஜெபத்தை கேட்டேன். நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.